திரும்ப செய். இந்த கண்ணாடியோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு இப்போ நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாடி பிளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது வெளியில் போக முடியுதா? ஸோ அதே சமயம் குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாச்சு. ஸோ அவங்கள வீட்டுக்குள்ளேயும் நம்மளால் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியலை. ஸோ எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சா 4 மணிக்கு மேலே தான் போக முடியும். 4 மணிக்கு மேலே போகிறதா இருந்தால் எங்கே போகலாம்? பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு, இல்லட்டா கோவிலுக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு தான் கூட்டிகிட்டு போக முடியும். சரி, எங்கேயாவது போகலான்னு யோசிக்கும் போது எங்களுக்கு ஞாபகம் வந்தது அர்பன் ஸ்கொயர் தான். அர்பன் ஸ்கொயர்னா ஒன்று கிடையாது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குன்னு. அதுக்கு கீழே உள்ள ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி நிறையா ஃபுட் கோர்ட், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கு, கேம் சென்டர், அதுக்கப்புறம் நிறையா ஸ்டால் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து அர்பன் ஸ்கொயர் இல்லைன்னா அப் டவுன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே என்னென்ன மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, ஸோ ஸ்டாலில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். என்னது அது? என்னதுன்னே தெரியாம கேக்குற. என்னது இது? வாங்கலாம், போகும்போது வாங்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போகும்போது வாங்கலாம். ஓகேவா? அப்போ போய் அங்க பக்கம் பாருங்க. கேட்டியா பொம்மைங்க? என்னடா போய் ஃபேனை பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களை வெளியில் உள்ள கேமெல்லாம் விளையாட விட்டுட்டு ஃபைனலாக இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்தோம். இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்துட்டு உள்ள சாக்ஸ் போட்டால் தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் சாக்ஸ் வச்சுருந்தோம். ஏன்னா நேற்று அங்கே பசங்க ஒரு விசிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி கேம் இருக்குது, நான் விளையாடணும், ஸோ சாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ரியான்னு சொன்னால், ஸோ எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவருக்கு 250 rupees. ஸோ உள்ளே யாருமே அலோடு கிடையாது, குழந்தைங்க மட்டும்தான் அலோடு. வெளியிலேருந்து வேணால் பேரண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் இருந்தால் இவங்க எங்களே பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் 250 பே பண்ணி ½ அன் ஹவர் உள்ளே விட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஏன்னா இவங்க ½ அன் ஹவர் உள்ளே இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு போர் அடிச்சிடும், ஸோ இருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் ½ அன் ஹவர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். சரி இவங்க விளையாடட்டும், நம்ம வெளியில் போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் வெளியே வந்தாச்சு. டைம் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம திரும்ப வரணும்ல.
டைம் என்ன கொடு ஓப்பன் பண்ணு ஃபோன் பேக் 8:13 ஆகுது 8:43 கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு வெளியில் நடந்து வந்துட்டே இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஷவர்மா ஷாப் இருந்துச்சு. நான் சொன்னேன் குழந்தைங்களாம் உள்ளே இருக்காங்க, ஏன்னா அவங்க இருந்தால் ஷவர்மா கேட்பாங்க, அதனால இல்லாத போது ஷவர்மா சாப்பிடுவோம் அப்படின்னு ஷவர்மா ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலாக என் பசங்க விளையாண்டுட்டே வந்துட்டாங்க, அது வரைக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ண ஷவர்மா வரவே இல்லை. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஷவர்மா கைக்கு வந்துச்சு. அதுக்கிடையில் நாங்கள் போயிட்டு பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுலேயே வந்து பாதி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. பசங்க வந்ததுக்கப்புறம் கேஎஃப்சிக்கு போகலாம் அப்படின்னு கேஎஃப்சிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அஸ்வந்தர் எனக்கு கொஞ்சம் கேஎஃப்சினா பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்காக கேஎஃப்சி உள்ளே போனோம். அங்கே போய் பார்த்தோன்னா ரொம்ப கூட்டம், ஏன்னா இன்றைக்கி மே 1 அப்படின்றதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு லீவ் அப்படின்றதுனால. ஸோ உள்ளே வேற ஏசியில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதனால் நீங்கள் போய் வாங்கிக்கிட்டு இருங்க, நான் போய் பக்கத்தில் வந்து புக் ஃபேர் இருக்குது, வந்ததுக்கு உள்ளேயாவது என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஷவர்மா பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆசைக்காக ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா பசங்களாலையும் சாப்பிட முடியல. ஸோ வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். உள்ள போட்டுருக்கேன். விங்ஸ் சாப்பிடும். எங்க உங்க சின்ன பையனை காணோம்? அதுதானே, கிளம்பலாமா? அவ்வளோதான், மே 1 ஈவினிங்கை வந்து நம்ம அட்வான்ஸ் ப்ரைவில் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இயர்லியராகவே நாங்கள் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ யாருக்காவது வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.